புதிய உடன்படிக்கையில் அநேகர் ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா, ஜெபித்தாதான் கர்த்தர் தருவாரா அப்படின்னு அநேகருக்குள்ளாக சந்தேகம் இருக்கும். அப்படி இருந்துடவே கூடாது. இயேசு உபவாசிச்சாரா இல்லையா? உபவாசிச்சாரா இல்லையா? ஆமா. அப்ப நம்ம உபவாசிக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். ஆமென். உபவாசிக்க வேண்டாம் அப்படின்வாங்க. அவங்க பிரதானமா எடுத்து சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? ஏசப்பா சொல்வாரு, மணவாளன் இருக்கும் பொழுது மணவாளனுடைய நண்பர்கள் என்ன பண்ண வேண்டாமா? உபவாசிக்க வேண்டாம். இப்ப நம்ம மணவாளனின் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? மணவாளன் நம்ம கூட இருக்கிறாரோ? மணவாளன் இல்லாத நாட்கள் இருந்து கொண்டு இருக்கோமா? ஆமா. ஏன்னா மணவாளன் இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். மணவாட்டியை சந்திக்க மணவாளன் எப்போ வருவார்? இரண்டாம் வருகையில வருவார். ஆமென். அப்ப திருமண விழா பரலோகத்தில் நடக்கும். இதெல்லாம் அப்படிதான் மெட்டஃபோர்ஸா, அப்படியே ஒரு நிழலாட்டமா வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது மணவாளனின் நாட்கள் அல்ல. இது யாருடைய நாட்கள்? ஆவியானவருடைய நாட்கள், தேவனுடைய பிள்ளைகளின் நாட்கள். இது உங்க நாட்கள், இது சபையின் நாட்கள். அல்லேலூயா. ஆமா. மணவாளன் இப்ப இயேசு இங்க இறங்கி வந்துட்டாருன்னா சபைக்கு வேலை இல்லை. அவர் அரசாண்டுருவார். அவர் தான் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. சோ இது மணவாளனின் நாள் அல்ல, பரிசுத்த ஆவியின் நாள். இது மணவாளனின் நாள் அல்ல, இது மணவாட்டியின் நாட்கள். சொல்லுங்க, இது மணவாளனின் நாள் அல்ல, இது மணவாளனின் நாள், மணவாட்டியின் நாட்கள். மணவாட்டினா நான் யாரா சொல்றேன்? சபை, உங்களை சொல்றேன். அல்லேலூயா. சோ அப்ப உபவாசம் இருக்கணுமா, இருக்க கூடாதா? அவ்வளவுதான். சோ குழப்பிக்க கூடாது. சில ஆளுங்க பாத்தீங்கன்னா அவனும் விளங்க மாட்டான். எப்படியோ ஒருத்த முன்னேறி விளங்கலான்னா அவனை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பான். என்ன விளங்குற நீ, வா வெளியே அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு மோல்டில் இருக்கிற ஆட்களை கூட நம்ம பக்கத்திலே இருந்துடக்கூடாது. ஆமென். எதற்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? எதற்காகனா அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கவும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். அசுத்த ஆவினால வாழ்க்கை நெருக்கப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு விடுதலையாக்கணும். அப்புறம் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சொல்றாரு, எனக்கு பிடிச்ச உபவாசம் என்ன? இப்படிதான் இருக்கணும். அசுத்தாவின் கட்டுகளை உடைக்கணும். அல்லேலூயா. நெருக்கங்களை உடைக்கணும். கண்ணீரோட இருக்கவங்களுடைய கண்ணீரை துடைக்கணும். அதுதான் உபவாசம். அல்லேலூயா. அதுதான் உபவாசம்.